எனதன்பு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னி ராசிக்காரங்க விவேகமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. ஒரு விஷயத்த செய்யும் போது நுணுக்கமா கவனிச்சுதாங்க இவங்க செயல்படுவாங்க. ஒழுக்கம், சுத்தம், ஒழுங்கான வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அறிவியல், கல்வி, விவாதங்கள்ல இவங்க வல்லமை வாய்ந்தவங்களா இருக்காங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. கன்னிராசிக்காரர்களே, நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது தற்செயலா நடக்கலங்க. இது ஒரு ரகசிய அழைப்புங்க. நீங்க இப்போ வாழ்க்கையில ஏதாச்சும் மாறாதன்னு காத்துட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல செய்தி, ஒரு சேஞ்ச், ஒரு சுபகாரியம். ஆனா என்ன ஆச்சு? அந்த நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுங்க. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாம மனவலியோட நான் என்ன தப்பு பண்ணேன்னு கடவுள்கிட்ட கத்தி கத்தி அழுதுட்டு இருப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜங்க, இந்த தடை, இந்த கஷ்டம், இந்த மன அழுத்தம் இதெல்லாம் உங்களை தோக்கடிக்க வரலங்க, உங்களை எழுப்பத்தான் வந்திருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆனா அந்த மாற்றம் வரணும்னா நீங்க ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணுங்க. உங்க மனசுல இப்ப இருக்கிற கவலைய நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வ பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மறக்காம உங்களுடைய ஊர் பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கால புருஷ தத்துவத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த எதையும் நுணுக்கமாக ஆராயும் புத்திசாலித்தனத்துக்கும் அடையாளமான கன்னி ராசி நேயர்களே, மென்மையான மனதும் மேன்மையான அறிவும் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதி சிவனின் அருளும் உங்க ராசிநாதன் புதன் பகவானின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டுங்க. இன்னைக்கு நம்ம பேச போற இந்த விஷயம் வெறும் ஜோதிட பலன் கிடையாதுங்க. இது உங்களால பல பேரோட வாழ்க்கையில இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டு இருக்கிற ஒரு கசப்பான உண்மைங்க. நமக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த ஒரு கேள்வி கன்னி ராசிக்காரர்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்குதுங்க. ராத்திரி படுத்தா மூளை யோசிச்சுட்டே இருக்குங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயமும் பாரமும் இருக்குதுங்க. யார நம்பி இவ்வளவு உண்மையா இருந்தோம்? யாருக்காக நம்மளுடைய உழைப்ப மொத்தமா கொட்டணும்? ஆனா கடைசியில அதே கைகள் நமக்கு குளிப்பறிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க உள்ளுக்குள்ள நொந்து போயிருப்பீங்க. கன்னி ராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்க எப்போதுமே ஒரு வேலைய பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறவங்க. உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை உங்க உயிரை கொடுத்து முடிப்பீங்க. மற்றவங்க கஷ்டப்படும் போது உங்க அறிவை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுப்பீங்க. நீங்க எதற்காகவும் துணை இருந்து அவங்கள வளர்த்து விடுவீங்க. நீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றியை தேடி கொடுத்தீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிரா சதிவலைய பின்னி கொண்டிருக்கிறத உங்களால ஜீர்ணிக்கவே முடியலீங்க. நீங்க ஊட்டிய அதே கை இன்னைக்கு உங்க கௌரவத்தை சிதைக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. கசப்பான இந்த உண்மைய நீங்க நம்பிதாங்க ஆகணும். வெளியில பார்க்கும்போது நீங்க ரொம்ப அமைதியா எதையும் நிதானமா கையாள்ற ஒரு புத்திசாலி மாதிரி உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள நீங்க சிதைஞ்சு போய் இருக்கீங்க. ஏன்னா உங்களை வீழ்த்தியது யாரும் முன்பின் தெரியாத எதிரி இல்லைங்க. உங்க கூடவே இருந்து உங்க கிட்டையே எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு நான் இருக்கேன்னு உங்க முதுக தடவி கொடுத்த அதே கைகள் தான் இன்னைக்கு சமயம் பார்த்து உங்க கால வார காத்துக்கிட்டு இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சவால்கள் புதுசு கிடையாது. ஆனா நீங்க காட்டிய அந்த புனிதமான அன்புக்கு கிடைக்கிற துரோகம் அப்படிங்கிறது இல்ல. அது உங்க நம்பிக்கையே வேரோடு புடுங்கி எரிஞ்சிருங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா உங்க ஜாதகத்துல 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் 8ஆம் இடமான அவமான ஸ்தானம் இப்போ ஒரு விஸ்திரமான கிரக கூட்டணியில்
நிலையில இருக்காங்க. இதனாலதான் நீங்க யாருக்காக ரத்தம் சிந்தி உழைத்தீங்களோ, எவருக்காக உங்க சொந்த முன்னேற்றத்தை தியாகம் செஞ்சீங்களோ, அவர்களே இன்னைக்கு உங்களை வேண்டான்னு தூக்கி எறிகிறாங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கன்னிராசிக்காரர்களே, உங்க அளவுக்கு அதிகமான மன நேர்மையும் மற்றவங்களை சந்தேகப்படாம நம்புற அந்த தன்மையும் தான் இப்போ உங்களுக்கு பலவீனமா மாறி இருக்குதுங்க. நீங்க செஞ்ச உதவியை இப்போ உங்களுக்கு வினையா வந்து நிக்குதுங்க. இந்த வீடியோ வரிசையில நம்ம முக்கியமான சில விஷயங்களை உடைக்க போறேங்க. குறிப்பா அந்த 3 உறவுகள் யாரு, அவங்க எப்படி உங்க நேர்மைய ஆயுதமா பயன்படுத்துறாங்க. 1, உங்க அறிவை பயன்படுத்தி முன்னேறிட்டு இப்போ உங்களை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லு உறவு, அதுதான் அந்த முதல் உறவு. 2வது, பாசம் காட்டும் சகுனிகள் போல உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒளிந்து உங்க ஒவ்வொரு அசைவையும் உளவு பார்க்கும் அந்த நபர் யாரு. 3வது, நண்பன் என்ற போர்வையில இருந்து கொண்டு உங்க அந்தரங்க ரகசியங்களை உங்க எதிரியிடம் விலை பேசும் அந்த துரோகி யாரு. இந்த வீடியோவை நீங்க ஒரு நொடி கூட விடாம பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்காக நான் போடுற வீடியோ இல்ல, உங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்க அந்த சதியை நீங்க அடையாளம் காணணும். அதுக்காக நீங்க இந்த வீடியோ பதிவை முழுமையா பாருங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய கட்டளைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. அதிகமா யோசிக்கிறத குறைச்சுக்கோங்க. மன அழுத்தத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. எல்லாரையுமே சந்தேகப்பட வேண்டாம். உங்க திறமை மீது நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. சின்ன விஷயத்தையெல்லாம் பெரிதாக்கி பேச வேண்டாம். நேர்மையா இருங்க. நல்லதை நினைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். நல்ல நண்பர்களை சரியா தேர்வு செஞ்சு வைங்க. தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் பகிரக்கூடாது. உடல் நலத்தை பாதுகாப்பா கவனிச்சுக்கோங்க. நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. பொறுமைய கத்துக்கோங்க. கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களை ஒவ்வொருத்தர் மீதும் பாசத்தை கடைபிடிங்க. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதிரிகளை குறைச்சு மதிப்பிட வேண்டாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பொய் பேசுறத தவிர்த்துருங்க. சுய கட்டுப்பாடோட வாழ கத்துக்கோங்க. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்க. தினமும் தியானம் செய்யுங்க. யோகா பண்ணுங்க. தேவையில்லாம பயப்படாதீங்க. கடவுளுக்கு மட்டும் பயம் இருந்தா போதும். வேற யாரை கண்டும் நம்ம பயக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உழைப்ப ஒரு நாளும் விற்றாதீங்க. உயிர் போகும் நிலை வந்தாலும் உழைக்கிறத விடக்கூடாதுங்க. நம்பிக்கைய எந்த காலத்திலையும் நீங்க இழக்க கூடாது. எந்த செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு செயல்படணுங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி உங்க பக்கம்தாங்க. தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மற்றவங்களை குறை சொல்றத நிறுத்திருங்க. பணத்தை சேமிக்க கத்துக்கோங்க. தீய நண்பர்களை தவிர்க்க கத்துக்கோங்க. உடனடியா முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணுங்க. யோசிச்சு நிதானமா எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. சிந்திச்சு பேசுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. மன அமைதியை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. தினமும் இறைவனை வழிபாடு செய்யுங்க. நேர்மையான வாழ்க்கை முறையை செயல்படுத்துங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்ய கத்துக்கோங்க. போட்டிய நல்லபடியா எடுத்துக்கொள்ளுங்க. தவறுகளை ஏற்று திருத்த கத்துக்கோங்க. ரகசியங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நல்லவர்களுடன் நண்பர்களா பழகுங்க. சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அதனால சோம்பேறித்தனத்தை தவிர்க்க கத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமான உணவுகளை உண்ண கத்துக்கோங்க. நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்க. அமைதியா செயல்படுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க.
நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. செயல்திறன் அதிகரிக்க போகுது. ஆனா பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருந்துக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிரச்சனைகளை பேசியே தீர்க்க போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்க போகுதுங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றியும் பாராட்டும் கிடைத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்றது அமைதியை தருங்க. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தெடுக்கும் முடிவுகளால குடும்ப விஷயங்கள் சாதகமா நடக்கும். பிள்ளைகளால பெருமை சேரும். பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காம தவிர்ப்பது நல்லதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் குறைய போகுது. மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாக போகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களின் உதவி கிடைக்க போகுது. வீண் செலவை குறைப்பது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தருங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்க போகுது. அரசியல் துறையினர்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க. நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். வேலையாட்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட கன்னிராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4 பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று உங்களுடைய மனசுக்கு மன நிம்மதி ஏற்பட போகுது. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமா அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாக போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைய போறீங்க. மற்றவர்களுடன் இருந்த பகையெல்லாம் நீங்க போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் தீர போகுது. பணவரத்து கூட போகுதுங்க. அரசாங்கம் மூலமா லாபம் உண்டாக போகுது. நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து கவலைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணம் காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு
பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படைய போகுதுங்க. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாக போகுது. தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. நரசிம்மரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு தைரியம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும். எதிலும் வெற்றி உண்டாகும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி.